23,550 ரூபாய் இருக்கு. அதோட இது என்னுடைய 40,000 ரூபாய் எஃப்டி. ஓ 23 40னா அப்படின்னா 63,000மா? பரவாயில்லையா ராதாத்த, பெரிய பணக்காரங்க தான் நீங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, யாராவது உங்களை கிட்னாப் பண்ணிட போறாங்க. வாய் மூடுற. இந்தாங்கண்ணா, இதை வச்சுக்கங்க. அது சரி, இத எதுக்காக என்கிட்ட கொடுக்குற? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? தீபக்குடைய நிச்சயதார்த்தம் வருது இல்ல, அதுக்குதான். நீங்க என்ன நினைச்சீங்க எவ்வளவு செலவாகும்னு எனக்கும் தெரியும்னா. அது ஏதோ என்னால முடிஞ்சது சேர்த்து வச்சிருக்கேன். தீபா கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு. ராதா, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? தீபக்குடைய நிச்சயதார்த்தத்துக்காக எஃப்டியை உடைக்கிறீங்க? அதுவும் இல்லாம எஃப்டி மெச்சூர் ஆக இன்னும் 6 மாசம் இருக்குல்ல? கரெக்ட் தான். ஆனா 6 மாசம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதே. நமக்கு இப்ப எல்லாம் பணம் வேணும். 1008 செலவு இருக்குல்ல. ராதாத்த, அதை நினைச்சு ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இருக்கீங்க, இருந்தாலும் என்னால முடிஞ்சது. என்ன ராதா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, மறுபடியும் அதையே ஆரம்பிக்கிறீங்க. இத பார் ராதா, இங்க இலேஷ், இந்தர், இஷான் எப்படி இந்த வீட்டு பசங்களோ அதே மாதிரி தீபக்கும் இந்த வீட்டு பையன் தானேம்மா. அவனுடைய கல்யாணம் எங்க எல்லாரோட பொறுப்பு. உன்னோட ஒரே வேலை என்னெல்லாம் வாங்கணும், யாரெல்லாம் கூப்பிடணுங்கிறது மட்டும்தான், புரியுதா? இருந்தாலும் என் சைடுல இருந்து அப்பாவும் ஆலோக்கும் சேர்ந்து இவ்வளவு தூரம் புத்தி சொல்லி உனக்கு புரியலையா? ராதா, இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கே ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா இந்த பணம் உனக்கு தேவைப்படும்ல. ராதா, நீ இது வரைக்கும் இந்த வீட்டுடைய பொறுப்புகளை எல்லாம் ரொம்ப அழகா பாத்துக்கிட்டு இருந்த. எப்பவும் எங்க கஷ்ட நஷ்டங்கள்ல எங்க கூடவே இருந்த. இது சந்தோஷமான ஒரு தருணம். இப்ப நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல, எங்களையும் கொஞ்சம் செய்ய விடு. ஆமா ராதத்தை, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இப்பதான் நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தீபக்கோட நிச்சயதார்த்தத்தை ஒரு கலக்கிடுவோம். என்னண்ணே? நீங்க உட்காந்து தீபக்கோட நிச்சயதார்த்தத்துக்கு எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்னு யோசிங்க. சும்மா இருடா, நான் ஒண்ணு டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன். மேடம், மாமியார் கௌரி கிட்ட சொல்ற டயலாக். உன்னை எச்சரிக்கிறேன், இனிமே தப்பி தவறி கூட என் பிள்ளையோட ரூம்குள்ள நீ காலடி எடுத்துக்க கூடாது. உன்னோட படுக்கைய சமையல் கட்டில தூக்கி போட்டாச்சு, இனிமே நீ அங்கதான் இருக்கணும். ஹலோ, இங்க பாருங்க ரைட்டர் சார், மாமியாரோட டைலாக் எல்லாம் விடுங்க, கௌரியோட டைலாக்க சொல்லுங்க. எப்பவும் எழுதுற மாதிரி எழுதிராதீங்க. சரிங்க அத்தை. இல்ல சார், சொல்றத முதல்ல கேளுங்க. அடுத்து கௌரியோட டைலாக் தான். அது என்னன்னா, சரிங்க அத்தை, உங்க இஷ்டப்படியே பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க உங்க வாயால சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வேத வாக்கு மாதிரி. வாட் ரபிஷ், கௌரி இந்த டைலாக்லாம் சொல்ல மாட்டா. அப்புறம் கௌரி will say something like இலேஷன்னா நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன் இரு. அது எப்படின்னா, அது ரைட்டர் நீங்களா இல்ல நானா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சார். நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே. ஓகே ஃபைன், ஐ காட் இட். கௌரி என்ன சொல்லுவானா? இல்ல அத்தை, நான் கிச்சன்ல எல்லாம் தூங்க மாட்டேன். If you have a problem with me and you want your son to stay away from me, then you should. இங்க பாருங்க மேடம், இது தமிழ் சீரியல். ஆமா சுதா, இது தமிழ் சீரியல்ல, அதனால டைலாக் தமிழ்ல இருந்தாதான் எல்லாருக்குமே புரியும். அதுவும் இல்லாம கௌரி 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, அவளால எப்படி இங்கிலீஷ் பேச முடியும்? இந்த கௌரி இருக்காளே, அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் காலேஜ்ல போல அவ?